Welcome students. இப்போ 6th standard term 1ல exercise 1.3 பார்க்கலாம். First fill in the blanks. கோடிட்ட இடங்களை நிரப்புக. If Arulmozhi saves rupees 12 per day, then she saves rupees dash in 30 days. இதுக்கு answer rupees 360. அதாவது இது தமிழ்லையும் பார்க்கலாம் இந்த கொஸ்டினை. அருள்மொழி ஒரு நாளில் ரூபாய் 12 சேமித்தால் 30 நாட்களில் ரூபாய் 360 சேமிப்பாள். அப்போ இந்த ஆன்சர் 360 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நாளில் எவ்வளோ சேமிக்கிறாங்க? 12 ரூபா சேமிக்கிறாங்க. அப்போ 30 நாட்களில் எவ்வளோ சேமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 × 12, 30 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 30 × 12. உங்களுக்கு 12th டேபிள் தெரியலனா ஃபஸ்ட்டு செகண்ட் டேபிளில் மல்டிபிள் பண்ணி அப்புறம் 1 டேபிளில் மல்டிபிள் பண்ணி அப்புறம் டோட்டலாக ஆட் பண்ணிக்கலாம். 2 × 0 0, 2 3s are 6, 1 × 0 0, 1 வந்து 10th பிளேஸில் இருக்குது. ஸோ ஆன்சரும் நம்ம 10th பிளேஸில் தான் ரைட் பண்ணணும். 1 × 0 0, 1 3s are 3. இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 0 6 3. அப்போ ஆன்சர் 360. நெக்ஸ்ட் கொஸ்டின். Next question. If a person A earns rupees 1800 in 12 days, then he earns rupees dash in a day. அதாவது பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் தமிழில் பார்க்கலாம். ஏ என்பவர் 12 நாட்களில் ரூபாய் 1800 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் ரூபாய் டேஸை பெறுகிறார். அதுக்கு ஆன்சர் ரூபாய் 150. எப்படின்னு பாருங்கள். ஏங்கிற நபர் பார்த்திங்கன்னா 12 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா 1800 ரூபா வருமானம் ஈட்டுறார். அப்போ ஒரு நாட்களில் எவ்வளோ வருமானம் ஈட்டுவார்னு பார்த்திங்கன்னா இந்த 1800 12ஆல் டிவைட் பண்ணணும். 1800 12ஆல் டிவைட் பண்ணோமா? 1800 டிவைடட் பை 12. இப்போ நம்ம செகண்ட் டேபிள்லேயுமே ரெண்டுமே கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. 6 2s are 12. இங்கே செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 9 2s are 18. இந்த 2 0க்கு 2 0 வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே 900 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இந்த ரெண்டு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணலாம். 2 3s are 6, இங்கே 3 3s are 9, 00க்கு 00. இப்போ இந்த 300 2ஆல் டிவைட் பண்ணால் 150. 300 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 2s are 2, பேலன்ஸ் 1. இந்த 0 இருக்கும்போது 10 ஆயிரும். 5 2s are 10, பேலன்ஸ் 0. இங்கே ஒரு 0 இங்கே ஈவில் வந்துடும். அப்போ 150. இதுக்கு ஆன்சர் 150. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் பாயிண்ட். 45 டிவைடட் பை ப்ராக்கெட்டில் 7 + 8 நெக்ஸ்ட்டு -2 ஈக்குவல் டு இதுக்கு ஆன்சர் 1. எப்படி ஒன்றுன்னு பார்த்தோம்னா பிட்மாஸ் லாவை யூஸ் பண்ணலாம். பிட்மாஸ் லாங்கிறது ஃபஸ்ட்டு பீனா ப்ராக்கெட், ஐனா இண்டிசஸ், டீனா டிவிஷன், எம் மல்டிபிள், ஏ அடிஷன், எஸ் சப்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியது ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடணும். அப்போ 45 டிவைடட் 7 + 8 15 மைனஸ் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ சால்வ் பண்ணிடணும். 7 + 8 15 -2. நெக்ஸ்ட்டு ஐனா அடுத்து சால்வ் பண்ண வேண்டியது ஐனா இண்டிசஸ். அதை இப்போ பார்க்க மாட்டோம், அடுத்தடுத்த வகுப்பு 9th 10th போகும்போது பார்த்துக்கலாம். டீனா டிவிஷன், டிவிஷனை சால்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ இதை சால்வ் பண்ணணும். 45 15ஆல் டிவைட் பண்ணால் என்ன? 3. 1 15s are 15, 2 15s are 30, 3 15s are 45. நெக்ஸ்ட்டு இங்கே -2க்கு -2 வந்துடும். இப்போ 3 - 2 என்னது? 1 ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சரி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது சரியாக தவறாக எனக்கு கூறுக. 3 + 9 × 8 = 96 இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஃபால்ஸ், தவறு. எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பிட்மாஸ் லாவே தான் முன்னாடி சொன்னல. வீணா ப்ராக்கெட், இதே தான் ஐனா இண்டிசஸ், டீனா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். இந்த சம்மில் ப்ராக்கெட் இல்லை, இண்டிசஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு அடுத்து டிவிஷன் இருக்கான்னு பாருங்கள், டிவிஷனும் இல்லை. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அப்போ மல்டிப்ளை சால்வ் பண்ணணும். அப்போ 3 + 9 8s are 72. இப்போ ஈக்குவல் டு
3 + 72 75. ஆனால் இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க 96ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதனால் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் 7 × 20 - 4 = 136ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ட்ரூ. சரி, எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பிட்மாஸ் லாவை யூஸ் பண்ணுறோம். இதில் ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள், ப்ராக்கெட் இல்லை, அது விட்டுருங்க. இண்டிசஸ் விட்டுருங்க. டிவிஷன் இருக்கான்னு பாருங்கள், டிவிஷன் இல்லை. அடுத்து மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளை சால்வ் பண்ணும். 7 × 20 என்ன 140. 140 - 4. இப்போ 140 - 4 136. கொஸ்டினில் கொடுத்துருக்க ஆன்சரும் 136 தான். ஸோ ட்ரூ. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் 40 + 56 - 6 ப்ராக்கெட்டில் 56 - 6 / 2 = 45. இதுக்கு ஆன்சர் ஃபால்ஸ். அங்கே ஆன்சர் 45 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அப்போ இதுக்கு ஆன்சர் ஃபால்ஸ். எப்படின்னு பாருங்கள், பிட்மாஸ் லாவை இதே யூஸ் பண்ணுறோம். இங்கே ப்ராக்கெட் இருக்கா, ஃபஸ்ட்டு பீனா ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிடணும். ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை அப்படியே சால்வ் பண்ணிடணும். அப்போ 40 + 56 - 6 50. இப்போ / 2. நெக்ஸ்ட்டு இங்கே டிவிஷன் இருக்கா, அப்போ டிவிஷனை சால்வ் பண்ணிடணும். இப்போ 40 + 50 / 2 என்னது 25. 50 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 இருக்குது, இப்போ 2 2s are 4. 5 4ஆல் சப்ட்ராக்ட் பண்ணால் 1. நெக்ஸ்ட் இங்கே 0 வரும்போது 10 ஆயிருமா. 5 2s are 10. பேலன்ஸ் 0. அப்போ 25. இப்போ 40 + 25 65. ஆனால் இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் 45 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர், ஸோ அதனால் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், புறவய வினாக்கள் பார்க்கலாம். த வேல்யூ ஆஃப் 3 + 5 - 7 × 1 இஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் 1. அதாவது 3 + 5 - 7 × 1 இன் மதிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே சூஸில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் 1. இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் கரெக்டு, 1. எப்படின்னு பாருங்கள், இந்த சம்மை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 3 + 5 - 7 × 1. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண வேண்டியது பி ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ப்ராக்கெட் இல்லை. ஐ விட்டுருங்க. டினா டிவிஷன் இருக்கான்னு பாருங்கள், டிவிஷனும் இல்லை. நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ண வேண்டியது மல்டிப்ளிகேஷன். அப்போ 3 + 5 மைனஸ்க்கு மைனஸ் போட்டு 7 × 1 7. நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ண வேண்டியது அடிஷன். இப்போ 3 + 5 8 - 7. இப்போ 8 - 7 1. நெக்ஸ்ட்டு 9th சம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 இதுக்கு டிக்கு. ஸோ டி தான் 1. ஆப்ஷன் டி 1. நெக்ஸ்ட் சம் 9th. த வேல்யூ ஆஃப் 24 டிவைடட் இந்த ஃபுல் வேல்யூ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 12ன்னு வருது. இதோட மதிப்பை பார்த்தீங்கன்னா இதே தமிழில் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் அப்படியே ரைட் பண்ணிட்டு இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 12. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி 12. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பிட்மாஸ் லாவை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சால்வ் பண்ணோம், பீனா ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுமா. ப்ராக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹோல் ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஸ்மால் ப்ராக்கெட் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மால் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிடணும், அப்புறம் தான் ஹோல் ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். அப்போ பாருங்கள், அப்போ 24 டிவைடட் இந்த ஹோல் ப்ராக்கெட் வந்து இந்த செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே 8 மைனஸ் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இந்த ஸ்மால் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு 3 2s are 6 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 24 டிவைடட் இந்த ஹோல் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு 8 - 6 இப்போ சால்வ் பண்ணிடணும். 8 - 6 2. நெக்ஸ்ட் 24 டிவைடட் 2 12. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் 12. நெக்ஸ்ட் 10th சம். யூஸ் பிட்மாஸ் அண்ட் புட் த கரெக்ட் ஆப்ரேட்டர் இன் த பாக்ஸ். அதாவது பிட்மாஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்க்கு இப்படி சம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாக்ஸ் மட்டும் இருக்குது, எம்டி பாக்ஸு. இதில் நம்ம ஃபில்லப் பண்ணணும். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்னா மல்டிபிள் வரும். ஏன் மல்டிபிள் வரும்னா இந்த சம்மில் அடிஷன் இருக்குது, சப்ட்ராக்ஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது. எது இல்லைன்னா மல்டிபிளை மட்டும் இல்லை. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் மல்டிபிள். இப்போ பாருங்கள், நம்ம ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். இந்த சம்மோட ஆன்சர் இப்போ இதுக்கு சால்வ் பண்ணோம்னா இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்னா 10ன்னு வரணும். இதே பிட்மாஸ் லா பயன்படுத்தி சால்வ் பண்ணலாம். இங்கே பிட்மாஸ் லா இதே சம் அப்படியே ரைட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன சால்வ் பண்ணணும், நம்ம பீனா ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணுமா. அப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் 2 × 6 - 12 டிவைடட் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடுங்க 4 + 2 6 ஈக்குவல். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு
டிவிஷன் சால்வ் பண்ணுமா, அப்போ டிவிஷன் இதை சால்வ் பண்ணணும். அப்போ 2 × 6 மைனஸ் 12 டிவைடட் 6 என்னது 2. ஏன்னா 1 6 are 6, 2 6 are 12, அப்போ 2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ண வேண்டியது என்ன, மல்டிப்ளிகேஷன். இப்போ 2 × 6 12 மைனஸ் 2. இப்போ 12 மைனஸ் 2 என்னது 10. ஸோ இதுக்கு ஆன்சர் 10. இப்போ இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது, சாரி, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 10 தான். இங்கே இதுக்கான பாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது மல்டிப்ளை தான் ஆன்சர். ஸோ மல்டிபிள். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட், மல்டிபிள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.